ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் மீண்டும் உச்சத்தை எட்டிய நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதட்டம் அதிகரித்துள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல் ஆரம்பமானது. சர்வதேச கடல்வழி போக்குவரத்தில் மிக முக்கியமானதாக காணப்படும் ஹோர்முஸ் நீரிணை மீதான அதிகார போட்டியே இந்த மோதலின் மையப்புள்ளியாக உள்ளது. 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த போர் கடந்த 60 நாட்களாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருந்தது. போர் நிறுத்தப்பட்டதை அடுத்து போரால் பாதிக்கப்பட்ட அனைத்து துறைகளும் மெல்ல மெல்ல எழ ஆரம்பித்தது. கச்சா எண்ணெய் விலை சரிவு, எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்டவற்றுக்கிடையிலான விலை குறைப்பு, ஹோர்முஸ் நீரிணை வழியான போக்குவரத்து உள்ளிட்டவையில் சற்று மாற்றம் ஏற்பட்டது. இதன் பின்னர் தற்போதைய உள நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை விரிவாக பார்க்கலாம். போர் 60 நாட்கள் நிறுத்தப்பட்டதை அடுத்து பதட்டத்தில் இருந்த மத்திய கிழக்கு நாடுகள் இயல்பாக செயற்பட ஆரம்பித்தன. இவ்வாறான நிலையில் போர் தற்போது மீண்டும் மூண்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் உச்சத்தை அடைந்த நிலையில் இரு நாடுகளும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் சைப்ரஸ் நாட்டு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்க மத்திய கட்டளை ஈரான் மீது இந்த வாரத்தில் 3வது முறையாக குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் தென்கடற்கரை பகுதியில் உள்ள பந்தர் அப்பாஸ், சிரிக், ஷாபகார், பந்தர் இடைர் மற்றும் அசாலியே ஆகிய முக்கிய துறைமுக நகரங்களிலும் தாக்குதல்கள் நடத்த ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் இந்த வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் 4 மாகாணங்களில் உள்ள ராணுவ மற்றும் வணிக ரீதியான இடங்களை இலக்காக கொண்டுள்ளன. குறிப்பாக அணுமின் நிலையம் அமைந்துள்ள புஷர் மாகாணத்தில் உள்ள ராணுவ முகாம்கள் தாக்கப்பட்டன. இருப்பினும் அணுமின் நிலையத்துக்கு சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. ஐஸ் நகரில் மட்டும் குறைந்தது 10 வெடிப்புகள் நிகழ்ந்தன. இதேவேளை ஈரானிலிருந்து வந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தனது வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறித்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலை உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு கத்தார் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் விமான தாக்குதலுக்கான அபாய ஒலிகள் ஒலிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அபா சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அபா பகுதி முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் ஜேர்மன் எல்லைக்கு அருகில் உள்ள மலைப்பாங்கான தெற்கு பிராந்தியத்தின் தலைநகராகவும் விளங்குகின்றது. குறித்த விமான நிலையத்தின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பெலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டனர். முக்கிய சுற்றுலா தல பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டம் அதிகரித்துள்ளது. அண்மையில் ஜேர்மனின் ஷனா சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதற்கு பதிலடியாகவே அபா விமான நிலையம் மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரானிய ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். கடந்த 2022 மார்ச் மாதம் சவுதியின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது ஹவுதிகள் நடத்திய கடுமையான தாக்குதல்களுக்கு பிறகு இரு தரப்பிற்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 4 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஹவுதி அமைப்பினர் எவ்வித பொறுப்பும் ஏற்காத நிலையில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் தாக்குதல் இதுவாகும். இதன் மூலம் இருதரப்பிற்கும் இடையே நிலவி வந்த 4 வருட கால அமைதி உடன்பாடு அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதால் மக்கள் பெரும் பதட்டத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு சொந்தமான 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் சேதமடைந்துள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு சொந்தமான மொம்பாசா மற்றும் அல்பாகியா ஆகிய 2 கப்பல்களே இந்த தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையின் தெற்கு பாதையில் இந்த கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் அனைத்துலக நாடுகளிடையேயும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் போர் உச்சகட்டத்தை அடைந்து வரும் நிலையில் தாக்குதல்கள் பலமாக அதிகரித்துள்ளன. மீண்டும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு போக்குவரத்துகள் நிறுத்தப்படலாம், விமானங்கள் தடைப்படலாம். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதட்டம் அதிகரித்ததுடன் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்டவற்றின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.